ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ராஹா கலெக்ஷன்ஸ். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, சில்க் த்ரெட் மேக்கிங் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு ஸ்டோன்ஸ் தான் எப்படி வைக்கிறது அப்படின்னு நான் காமிக்க போகிறேன். இன்னொரு நாள் இன்னொரு நாள் நான் உங்களுக்கு ஃபுல்லாக எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஸ்டோன்ஸ் எப்படி போடலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போது இந்த மாதிரி லக்ஷ்மி டாலர் வச்சு போட்டோன்னா அதுக்கு B7000 க்ளூ வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணணும். அப்புறம் மற்ற ஸ்டோன்ஸ்க்கெல்லாம் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். அது அவங்கவுங்களோட ஓன் டிசைன் தான். நம்மளுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நான் இப்போ ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுறேன். ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிவிட்டு அந்த ரெட் கலர் ஸ்டோன் ப்ளேஸ் பண்ண போகிறேன். நிறையா ஸ்டோன்ஸ் இருக்குது. அதாவது எனாமல் ஸ்டோன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நிறையா ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்குது. நான் இன்னொரு நாள் உங்களுக்கு இந்த மெட்டீரியல்ஸு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தனி வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க பார்க்கலாம். நான் இப்போ ஒரு சிம்பிள் இந்த இடத்துல ஒரு சிம்பிளான டிசைன் தான் வச்சுருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு எப்படி வச்சுருக்கேன்னு புரியும். அதை க்ளூ வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணணும். நல்லா ப்ரெஸ் பண்ணால் தான் நிற்கும், இல்லாட்டி அது நிற்காது. அப்புறம் என்னென்னா, இதை நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ரையாக வச்சிடணும். ட்ரையாக வச்சா தான் அது காயும். அதுக்கப்புறம் தான் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கணும். இப்போ நான் கஸ்டமர் ஸாரீ காமிச்சு நீங்களே கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்கன்னா நானே பண்ணி கொடுத்துருவேன். அந்த அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் அந்த ஸாரீக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவேன். எந்த மாதிரி டிசைன் இருக்கோ அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி இது வாங்கி அவங்கக்கிட்ட காமிச்சு அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ஓகேவான்னு காமிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் டிசைன் பண்ணி கொடுத்துருவேன். இது எப்படி சேஃபாக வச்சுக்கணும் இந்த த்ரெட் பேங்கிள்ஸை அப்படின்னா மேக்ஸிமம் தண்ணி படாமல் பார்த்துக்கணும். அப்படியே தண்ணி பட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் கண்டிப்பாக ட்ரை ஆக்கணும். வெயிலில் வைக்கணுங்கிறது இல்லை, வீட்டுக்குள்ளேயே நிழலில் வச்சு நல்லா ட்ரை ஆக்கிடணும். நல்லா ட்ரை ஆக்கிட்டு ஒரு பாக்ஸில் எடுத்து சேஃபாக வச்சிடணும். இல்லாமல் அப்படி வைக்காமல் தண்ணி ஈரத்தோடு வச்சுட்டே இருந்ததுன்னா அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே விழுந்துடும். அது மட்டும் சேஃபாக பார்த்துக்கிட்டா போதும். இது டக்குன்னுலாம் விழுகாது. நான் சொல்கிறது ரொம்ப நாள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஈரம் வெட்டு இல்லாமல் பார்த்துக்கணும். அப்படியே இப்போ நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், வெட்டிங்க்கெல்லாம் போகிறோம், எப்படியும் வாஷ் பண்ணி கை கழுவுவோம், கையில் தண்ணி படும், இந்த மாதிரி இதில் வரும் அப்படின்னா உடனேலாம் ஒன்றும் ஆகாது. நம்ம அதை தனியாக எடுத்து வச்சு நல்லா ட்ரை ஆக்கிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். அப்படி வச்சோம்னா நம்மளுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் வரும். இது நான் பாருங்கள் பென்சில் யூஸ் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கேன். இது பென்சில் யூஸ் பண்ணாலே போதும். பென்னும் யூஸ் பண்ணி பண்ணலாம். இதுக்குன்னே பென்னெல்லாம் விற்கிறாங்க. அது வேணுங்கிறவங்க அது மாதிரி வாங்கி பண்ணிக்கலாம். இதுலேயே 3D டிசைன்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் போடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அதோட அவுட்புட் ரொம்ப அழகாக இருக்கும். நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா ஸ்டோன்ஸு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு போடுறேன், பார்த்துக்கோங்க. இனி ஃப்யூச்சரில் நிறையா கிராஃப்ட் இந்த மாதிரி இதெல்லாம் நிறையா நான் அப்லோட் பண்ணுவேன். வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகே. இப்போது இது நம்ம ப்ளேஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நம்ம முடிக்கும்போது ஒரே இடத்துல லக்ஷ்மி டாலர் வர மாதிரி ஆகிடும், இல்லை இந்த ரெட் கலர் இது வர மாதிரி ஆகிடும். அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதனால் பார்த்து பொறுமையாக பண்ணணும். அவசரப்பட்டு பண்ணக்கூடாது. ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இதில் இருக்கணும். அப்போ தான் அது நல்லா அவுட்புட் நல்லா வரும். இது ரொம்ப ஈஸி தான், ஆனால் பொறுமையாக பண்ணணும், நல்லா பண்ணணும். நிதானமாக பொறுமையாக பண்ணோன்னா நல்லா வரும். ஆனால் நிறைய டைம் எடுக்கும்.
டைம் வந்து நிறைய எடுக்கும். அது சுற்றி வைக்கிறதுக்கு நிறையா டைம் எடுக்கும். ஸ்டோன்ஸ் ப்ளேஸ் பண்ணுறதுக்கும் டைம் எடுக்கும். அப்புறம் இந்த B7000 யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஏன்னா வேறு அந்த லக்ஷ்மி டாலரை தாண்டி பட்டுடுச்சுன்னா அந்த இடம் பிளாக் ஆகிடும். அதனால் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். அதை தாண்டி போகாமல் பார்த்துக்கணும். இப்போ நான் யூஸ் பண்ணது பார்த்திங்களா, கொஞ்சமாக வச்சேன். அதை தாண்டி போயிருக்காது. அது தாண்டி போச்சுன்னா அது ஒரு மாதிரி பிளாக் கலரில் ஆகிடும். அதனால் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இப்போது நான் அந்த ரெட் கலருக்கு சைடில் வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் ப்ளேஸ் பண்ணுறேன். அதனால் அந்த இடையில வந்து அந்த க்ளூ எடுத்து வைக்கிறேன். அதை வச்சுட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தோன்னா அது இதாகிடும். ஓகே, இப்போது இந்த டிசைன் பார்த்தீங்க. அதுக்கு மேலேயே பாருங்கள், நான் வந்து ஒரு 3D டிசைன் மாதிரி மேலே வச்சுருக்கேன். அது நேரில் பார்த்தீங்கன்னா இன்னும் தெரியும். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இனி நிறைய டிசைன்ஸோடு அடுத்த வீடியோவில் உங்களை